மாவட்டம் உதகை தீட்டுக்கல் பகுதியில் அமைந்துள்ள உறைவிந்து உற்பத்தி மையத்தில் தமிழ்நாடு மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஆகியோர் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வுக்கு பின் பேட்டியளித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், உதகையிலேயே பசுந்தீவனம் உற்பத்தி செய்து குறைந்த விலையில் வழங்கப்படும் என்றும், தமிழகத்தில் உள்ள கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே உள்ள மீன் ஆராய்ச்சி மையத்திற்கு சென்ற அமைச்சர்கள் அங்குள்ள கண்காட்சி இடத்தை ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் முபாரக், நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மு அருணா, உதகை சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் உட்பட அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள முள்ளிச்செவல் சமத்துவபுரம் பகுதியில் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை திறந்து வைத்த தமிழக வருவாய்த்துறை அமைச்சரை கிராமத்து மக்கள் சூழ்ந்து கிராமத்தில் முறையான குடிநீர், தொழிற்சாலைகள் மற்றும் தெருவிளக்குகள் உள்ளிட்டவை செய்து தரப்படவில்லை என்றும், தாங்கள் வைத்து வரும் கால்நடைகள் இரவு நேரங்களில் திருடு போவதால் அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை பொதுமக்கள் முன்வைத்தனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிந்த அமைச்சர் இதுகுறித்து உரிய முறையில் பரிசீலனை செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். முன்னதாக பொதுமக்கள் அமைச்சரை சூழ்ந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேனி மாவட்டம் கம்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமாரி என்ற இளைஞர் சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் கம்பம் அருகே கூடலூர் பகுதியில் மற்றொரு வழக்கிற்காக விஜயகுமார் மதுரை மத்திய சிறையில் இருந்து தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோது காவல்துறையினரை திசை திருப்பி தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவின் பேரில் 2 தனிப்படை அமைத்து தப்பி ஓடிய சிறை கைதியை தீவிரமாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது. விசாரணைக்கு வந்த கைதி தப்பி ஓடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி FCI குடோனில் இருந்து திருச்செந்தூர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப குடோனுக்கு ரேஷன் அரிசி ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று புறப்பட்டது. இந்த லாரியை பழைய காயல் அகரத்தை சேர்ந்த பாதாளமுத்து மகன் லிங்கம் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். தொடர்ந்து ஆறுமுகநேரிக்கு லாரி வந்தபோது சாலையில் தாறுமாறாக ஓடி சாலையில் நின்று கொண்டிருந்தவர் மீது மோதியுள்ளது. பின்னர் அந்த லாரியானது சண்முகபுரம் ரயில்வே கேட் அருகே வந்தபோது லாரி டயர் அடியில் மரக்கட்டைகளை வைத்து பொதுமக்கள் நிறுத்த முயற்சித்தனர். இருப்பினும் தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து திருச்செந்தூர் நோக்கி வந்த லாரியை போக்குவரத்து போலீசார் சாலையில் பேரிகார்டுகளை வைத்து லாரியை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து ஓட்டுநர் லிங்கத்தையும் லாரியையும் திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் தாலுகா போலீசார் ஓட்டுநர் லிங்கத்திடம் விசாரணை நடத்திய போது அவர் மதுபோதையில் லாரியை இயக்கியது தெரியவந்தது. மேலும் இந்த விபத்தில் சண்முகபுரத்தை சேர்ந்த கட்டிட தொழிலாளி சேர்மராஜ் உட்பட 6 பேர் இந்த விபத்தில் காயமடைந்தது தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தேச கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் விவேகானந்தனை காரில் வந்து மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இந்த கொலை தொடர்பாக காவேரிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மக்கள் தேச கட்சியினர் மற்றும் உறவினர்கள் கொலை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி காவேரிப்பாக்கம் அடுத்த சுமைதாங்கி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை இருபுறத்திலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் தொடர்புடைய எசையனூர் பாமக நகர இளைஞரணி செயலாளர் கோபி மற்றும் ராஜேஷ், தாமோதரன், சந்துரு, சூர்யா ஆகிய 5 பேரும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கு சம்பந்தமாக நீதிபதி விசாரணைக்கு பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் 5 பேரும் வேலூர் மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இரண்டாயிரத்தி 24-2025 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து உரையாற்றினார். இந்த நிலையில் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்
வளர்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டுக்கு உகந்ததாக அமைந்துள்ளது என்று கோவையை சேர்ந்த தொழிலதிபர் செந்தில் கணேஷ் கருத்து தெரிவித்துள்ளார். எம்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், சர்வதேச அளவில் UPI உள்ளிட்ட பண பரிவர்த்தனை செயல்பாடுகளை அதிக அளவில் அதிகரிக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாம் உலக நாடுகளில் கம்பேர் பண்ணும்போது நாம் இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்கோம். அதுக்கு நிறையா ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ஆனால் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது இப்போ நம்ம ஆதாரில் ஆரம்பித்து UPI அதுக்கு மேலே பில்ட் பண்ணி அதுக்கு மேலே இப்போ ONDCன்னு பில்ட் பண்ணுறோம். இது நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம இந்தியா இஸ் நம்பர் 1. அதை இன்னும் மேம்படுத்த போகிறாங்க. அது இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்க போகுது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் தொடங்கப்பட்டு முடிவடைந்த அங்கன்வாடி மையம், சமுதாய கூடம், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, பொது சுகாதார வளாகம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகளை தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் லோகநாதன், வட்டாட்சியர் சிவகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அப்போது கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் அமைச்சரை சந்தித்து தங்களது குறைகளையும் தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த அமைச்சர், உங்கள் கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்பட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். திமுக அரசை கண்டித்து மதுரை மாநகர மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சென்னை பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகனும் மருமகளும் தங்களது வீட்டில் பணிபுரிந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த 17 வயதுடைய பட்டியலின சிறுமி மீது கடும் தாக்குதலை செய்துள்ளனர். இச்சம்பவத்தை கண்டித்தும் மக்கள் பிரச்சினையை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களையும் முழக்கங்களையும் கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் எளிதாக கிடைக்கிறது, இதனால் தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கிறது என்று சாடிய அவர், மாவட்ட ஆட்சியர், VAO, தாசில்தார் போன்றவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கடுமையாக குற்றம் சாட்டினார். உங்கள் மகனை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள். +2 பாஸ் பண்ணி இருக்கிறார். நீட் தேர்வு பயிற்சிக்கான தளத்தை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம். அவர் இங்க வீட்டிலே ஒரு சில பணிகளை எங்களோடு இருந்து செய்தால் போதும் என்று சொல்லி வீட்டு வேலைக்கு ஆசை வார்த்தை கொடுத்து இன்றைக்கு அழைத்து சென்று 7 மாத காலங்கள், 1 மாதம் 2 மாதம் இல்ல, ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்கிறது. 7 மாத காலம் அந்த பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். எங்கேயும் இது போன்ற கேள்வி நாம் பட்டதே கிடையாது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ஐத்தாண்டள்ளி கிராமத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கிராமத்தை சேர்ந்த பசவராஜ் என்பவரின் வீட்டிற்கு குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை பக்கத்து வீட்டுக்காரரான அன்பு என்பவர் தனது பட்டா நிலத்தில் குடிநீர் குழாய் இணைப்பு செல்வதாக கூறி குடிநீர் பைப்புகளை உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட பசவராஜ், அன்பு ஆகிய இருவருக்கும் இடையே வாய் தகராறு முற்றி அடித்தடி சண்டையாக மாறியுள்ளது. இதில் தலையில் காயமடைந்த பசவராஜ் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இச்சம்பவம் குறித்து பாலக்கோடு காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததின் பேரில் இரு தரப்பினரிடையே விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது தொடர்பான CCTV காட்சிகள் இணையத்தில் வைரலாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பரப்புரையாளராக 7 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இதில் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயராணியும் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் பெரியகுளம் நகராட்சி ஆணையாளர் மீனா கடந்த 2 தினங்களாக ஜெயராணியை அழைத்து பணிகள் முறையாக செய்வதில்லை என கூறி கடுமையான வார்த்தைகளால் திட்டியதாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த ஜெயராணி விஷம் குடித்து தற்கொலை முயற்சி மேற்கொண்டு பெரியகுளம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் பெரியகுளம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.